எல்லாருக்கும் வணக்கம். சரியா ஆரம்பிப்போம். நான் இது வரைக்கும் பார்த்ததோட ரீகேப்போட தான் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னதுன்னா, an object of one class, an object of one class behaving as an object of another class. இதெல்லாம் பழசுங்க. behaving as an object of another class அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இதான் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு தான் இன்ஜின், கார் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இது எழுதியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? கிளாஸ்னு ஒன்று வச்சு இன்ஜின் ஒன்று எழுதியிருந்தோம். அதில் மைலேஜ்னு ஒன்று வச்சுருந்தோம். இது வந்து இன்ஜினோட ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் எழுதியிருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வச்சுருந்தோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் எழுதியிருந்தோம் நம்ம. இன்னைக்கு அதே தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதே கிளாஸ் இன்ஜின், கிளாஸ் கார் மாதிரியே என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்னலாம் பேசியிருந்தோம்னா, ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதில் வந்து இஸ் அ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது, ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பேசியிருந்தோம். கரெக்டாக? இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பேரண்ட் சைல்டாக இருக்காது. என்ன பேசியிருந்தோம்? ஒரு எம்ப்ளாயி கம்பெனி இல்லை எம்ப்ளாயி கார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், இஸ் அ ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் கரெக்டா? இதெல்லாம் தானே பேசியிருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா? ஒரு அப்போ நம்ம அடுத்து பேச வேண்டியது, இதில் அடுத்து பேச வேண்டியது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். அதோட அப்படியே நிறுத்தி வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எழுத போகிறேன். எப்படி எழுதுறது? இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். முதல்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் எழுதுறேன். இதில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி எழுதியிருந்தோம்? இதான் நினைக்கிறேன். ஹியூமன் பீயிங் அப்படின்னு நான் ஒன்று எழுதியிருந்தேன். ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால இதை அப்படியே இப்போதைக்கு இதை விட்டு வைக்கிறேன். ஒரு கிளாஸ் ஹியூமன் பீயிங் எதுவுமே எழுதலைன்னு வைங்களேன், பாஸ்ன்னு கொடுக்கணும். பைத்தானில் மறந்துடாதீங்க. கிளாஸ் ஹியூமன் பீயிங் பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். சரியா? பின்னாடி நிரப்ப போறோம்னு அர்த்தம். அதெல்லாம் பாஸ் கொடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கிளாஸ் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி யாரு? எம்ப்ளாயி அடிப்படையில் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா எம்ப்ளாயி ஹியூமன் பீயிங். சரி, இவருக்கு என்னென்னலாம் பண்ண போறோம்? இந்த எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? M1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? எம்ப்ளாயி. சரி, அப்போ எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைப்போமா? பேர் செலின். அவரோட எம்ப்ளாயி ஐடி 101, ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்கோம்? எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, அவரோட சேலரி, மூணும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதில் இதுதான் எம்ப்ளாயியோட பேர், இதுதான் எம்ப்ளாயியோட ஐடி, இதுதான் எம்ப்ளாயியோட சேலரின்னு எப்படி பைத்தானுக்கு தெரியும்? பைத்தானுக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்? இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த இனிஷியலைஸ் பண்ணுறது தான் def _ init _ அப்படின்னு கொடுத்து, இது செல்ஃப் ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கு? அந்த ஆப்ஜெக்ட்ல நேம் இருக்குங்க, ஐடி இருக்கு, சேலரி, எம்ஐடி இருக்கு, சேலரி இருக்கு. சரி, இந்த மூணு எப்படிங்க இருக்கு? இந்த மூணு தான் நான் இங்கே கொடுத்து வைக்க போறோம். எப்படிங்க கொடுத்து வைக்க போறீங்க? அப்போ நேம்ங்கிறது ஏற்கனவே இப்போ நான் வந்து என்ன சேர்த்துக்கிறேன்னா, சும்மா ஏஜ் ஒன்று சேர்த்துக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 22 வயசு அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நேமும் ஏஜும் எம்ப்ளாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கும். எம்ப்ளாயி ஐடி, சேலரி, இது ரெண்டு தான் எம்ப்ளாய்க்கு பொதுவானது. அப்போ நேமையும் ஏஜையும் எங்க, இந்த நேம் இந்த இடத்துல ஏஜ் சேர்த்துக்கலாமா? அப்போ இப்போ நேமையும் ஏஜையும் எங்க கொண்டு போயிடலாம் தெரியுமா? இந்த நேமும் ஏஜும் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறது. அப்போ பேரண்ட் கிளாஸ், இதோட பேரண்ட் கிளாஸ், எம்ப்ளாயியோட பேரண்ட் கிளாஸ் ஹியூமன் பீயிங் எப்படிங்க சொல்றீங்க? அதுதான் பிராக்கெட்ல எழுதியிருக்கோம். பிராக்கெட்ல எழுதுறது தான் அப்பா அம்மா பேர். அப்படிதானே இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோம்? ஆமா. சரி, அப்போ இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் வச்சுக்கலாம்? இந்த கிளாஸ்ல நான் செல்ஃப் டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு எம்ஐடின்னு வச்சுக்கிறேன். செல்ஃப் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு சேலரி அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் வச்சாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. இது ரெண்டும் யாரோடது? பேரண்ட் கிளாஸ்ல கொடுக்க போறோம். அப்போ இது ரெண்டையும் வைக்கிறதுக்கு பேரண்ட் கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணுமா வேண்டாமா? வேணும்.
அப்போ என்ன பண்ணிக்கலாம், def _ init _ self, name, age அப்படின்னு கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம். இதில் self dot name equals to name, self dot age equals to age அப்படின்னு கொடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடியே இது சொல்லியிருக்கேன். இந்த இங்கே பேர் என்ன கொடுத்துருக்கீங்களோ, இப்போ செல்ஃப் டாட் ஏஜ்னு இங்கே கொடுத்தா இங்கேயும் ஏஜ் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இங்கே ஏன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? நம்ம புரியறதுக்காக ரெண்டு பக்கமும் ஒரே பேர் வைக்கிறோமே தவிர அப்படிதான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் லோக்கல் வேரியபிள்ஸ். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பேசுனது தான். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த எம்ப்ளாயி, நீங்கள் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியாக ஒருத்தர் எடுத்திருக்கீங்கல்ல, அவரை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள். அவர் பேர் என்ன, வயசு என்ன, அவருக்கு அவரோட எம்ப்ளாயி ஐடி என்ன, சேலரி என்ன, அதெல்லாம் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. பிரிண்ட் பண்ணிடலாமா? அப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இங்கே ஆப்ஜெக்ட் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், ஹியூமன் பீயிங் கிளாஸ்லையா, எம்ப்ளாயி கிளாஸ்லையா? எம்ப்ளாயி கிளாஸில். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எது கால் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எங்கே கால் ஆகும், எம்ப்ளாயி கிளாஸ்லையா, ஹியூமன் பீயிங் கிளாஸ்லையா? இந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் தானே கால் ஆகும். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் தானே கால் ஆகும். அப்போ மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும்? மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. அப்போ மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நான் எப்படி கால் பண்றது? அதுக்கு தான் இந்த எம்ப்ளாயி, இவரோட சுப்பீரியர் யாரு, இவருக்கு மேல குழந்தைக்கு அப்பா அம்மா தானே அதுக்கு மேல இருக்கிற சுப்பீரியர் கிளாஸ், அதுதான் சூப்பர். சூப்பர் ஆஃப் டாட் அண்டர்ஸ்கோர் init _ எது ரெண்டையும் பாஸ் பண்ண போறீங்க, நேமையும் ஏஜையும். அப்போ இங்க இருந்து செலின்ங்கிறதும் இந்த 22ங்கிறதும் சூப்பர் ஆஃப்னு போட்டு டாட் _ init நேம், ஏஜ் அப்படின்னு இங்கே மேல போயிடும். இது புரியுதா? இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ், அதுக்கு ஒரு சைல்டு கிளாஸ், சுப்பீரியர் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், இல்லை பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எந்த கேள்வி இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா 4-5 நாள் ஆச்சு, உங்களுக்கு மறந்துருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? பரவாயில்ல, சந்தேகமே இல்லைன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கீங்க. சரி, அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ என்கிட்ட என்ன கேட்டிருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். என்ன கேட்டிருக்காரு, இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ எம்ப்ளாயி பேர் என்ன, எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் பேர் என்னது, M1. ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுமா? இப்போ இதுதான் கேள்வி. ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண, வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். உங்க வயசு என்ன பிரிண்ட் பண்ணலாம், உங்க பேர் என்ன பிரிண்ட் பண்ணலாம். உங்களையே பிரிண்ட் பண்ணணும். வீட்டில் டிவி இருக்கா, ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். டிவியை பிரிண்ட் பண்ணுங்கன்னா பிரிண்ட் பண்ண முடியுமா? ஒரு மொபைல், அதை பிரிண்ட் பண்ண முடியுமா? இதான் கேள்வி. என்ன பதில் சொல்றீங்க? நம்மளால ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுமா? உங்க பதில் என்னன்னு சொல்லுங்க. _ dir. வாவ், நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க ஸ்டீஃபன். _ dir _ அவர் எங்க போயிட்டாரு பாருங்க. _ dir வந்து எதுல சொன்னோம், அது நீங்க ஒரு கிளாஸை பத்தி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்ப் வேணும், அந்த ஆப்ஜெக்டை பத்தி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது நல்ல பாயிண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆனா அது ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுமா, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணுமா? சரியா? அது ஒண்ணு. செலின் என்ன கொடுத்திருக்காரு, பிரிண்ட் ஆஃப் எம்ப்ளாயி 1 அப்படின்னு கொடுத்திருக்காரு. என்னோட டவுட்டே என்னன்னா, ஒரு போன், ஒரு மொபைல் எடுத்து நான் ஒருத்தர் கையில கொடுத்துட்றேன், இதை பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுவாரு? பிரிண்ட் பண்ண முடியுமா? தான் டவுட்டே. பிரிண்ட் பண்ணி தான் பார்ப்போமே, எதுக்கு பேசிட்டே. சரியா? இது என்ன பேர்ல 1.5 இருக்கா, 1.5 இருக்கு, டெஸ்க்டாப்ல இருக்கு. சரி, பிரிண்ட் பண்ணி தான் பார்ப்போமே, ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா என்ன நடக்குது. பைத்தான் 3 cd டெஸ்க்டாப், பைத்தான் 3 1.5
என்ன நடக்குது பார்த்து சொல்லுங்களேன். இது என்னது? ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா இப்படிதாங்க பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஆப்ஜெக்ட்ங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ், அப்படித்தானே? ஆப்ஜெக்ட் இப்ப நம்ம பேசின கதையவே தான் திரும்ப திரும்ப பேசுறோம். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். சரியா தப்பா? நீங்க எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் சரி, நீங்க எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் இப்படி ஒரு டேக் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் டாட், அதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ் நேம், அந்த ஆப்ஜெக்ட் இப்படி தான் வரும். வந்திருக்கா பாருங்க, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் அட் அப்படின்னு போட்டு 0x இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. மெமரியை எடுத்து அந்த மெமரியை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா மாற்றி அதை நம்ம கிட்ட பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா ஆப்ஜெக்ட் இருக்கிற மெமரி ரெஃபரன்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். அப்படிங்கிறது சரியா? இது ஒரு நல்ல டிஸ்கஷன். ஏன்னா இது ஒரு முக்கியமான மெத்தட். இப்போ நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பார்க்க போறது. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா அதோட மெமரி ரெஃபரன்ஸ் தான் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது சரியா? இது உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த கேள்வி? இது ஒரு சாதாரணமான கேள்விதான், ரொம்ப அழுத்தமான ஒரு கேள்விலாம் இல்லை. ஏன் இதை கேட்டுட்டு இருக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை பேச போறோம். அதுக்காக தான் இதை கேட்டு வச்சுக்கிறேன். அப்ப நீங்க ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆப்ஜெக்டோட மெமரி ரெஃபரன்ஸ் பிரிண்ட் ஆகும். ட்ரூ ஃபால்ஸ். 2-3 கேள்வி இதை ஒட்டி. சரியா? கேள்வி நம்பர் 1, ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட மெமரி ரெஃபரன்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். முதல் கேள்வி, if I print an object, memory reference of the object will be printed. இதான் இதுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுக்கு பதிலா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு பதிலா எழுதி வச்சுக்கோங்க ட்ரூ. சரி, அடுத்த கேள்வி, இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். ட்ரூ ஃபால்ஸ். இதுக்கு ட்ரூவா ஃபால்ஸா? இதுக்கும் ட்ரூவா? சரி, ஹென்ஸ் மூணாவது பாயிண்ட், ஹென்ஸ் if I print anything in Python, ஏன்னா எதை பிரிண்ட் பண்ணாலும் அது ஆப்ஜெக்ட் தான். அப்போ நீங்க எதை பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு மெமரி ரெஃபரன்ஸ் பிரிண்ட் ஆகும். மெமரி ரெஃபரன்ஸ் will be printed இல்லை will get printed ஏதாவது போட்டுக்கோம். இது சரியா? if I print anything in Python, memory reference will get printed. சரியா தப்பா? இது ட்ரூ ஃபால்ஸ். மொத்தம் 3 ட்ரூ ஃபால்ஸ் இருக்கு. மூணுத்துக்குமே ஃபால்ஸ் எதுக்கு செலின்? மூணாவதுக்கா? சரி, மூணுத்துக்குமே ட்ரூ தான் அப்படி சொல்றவங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ இந்த மாதிரி இருக்கு, மாறி மாறி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? முருகேஷ், செலின் 2 பேரும் ஃபால்ஸ். எதுக்கு ஃபால்ஸ்? இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு ஃபால்ஸா? சரி, முருகேஷ் செலினுக்கு ஓட்டு போடுறவங்க யாராவது இருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் அவங்கள ஆதரிக்கிறோம், அப்படி யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் செலின். சரி, ஒரு ஓட்டு யாரெல்லாம் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அரவிந்த், RKS, செலின். சரி, மீதி எல்லாரும் நோட்டாவுக்கெல்லாம் போடக்கூடாது, ஏதாவது ஒரு செலின் செலின். சரி, அப்போ மீதி எல்லாரும் அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு எடுத்துக்கிறது? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு ஃபால்ஸ், நோ நோட்டா. சரியா? இல்ல நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க. இல்ல நான் என்னை எதிர்த்து நிக்கிறேன், நான் வந்து ட்ரூ சொல்றேன் அப்படி யாராவது? கணேஷ், ஸ்டீஃபன், தாஸ், ஐஸ்வர்யா, பவித்ரா, எல்லாரும் என்ன சொல்றீங்க? சாமுவேல், எல்லாருமே ஃபால்ஸா? ஏன் ஃபால்ஸ்? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? ஃபால்ஸ் ட்ரூ. பவித்ரா பி ட்ரூ, நான் ட்ரூ சொல்றேன். சரி, சூப்பர். இப்படி போட்டி இருந்தா தானே நல்லா இருக்கும். சரி, நிறைய பேர் ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபால்ஸ் சொன்னவங்க கிட்ட ஏன் நீங்க வந்து இந்த மூணாவது பாயிண்ட் ஃபால்ஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்குமா? இன்னொன்னு, நீங்க நோ ஐடியானா நோ ஐடியான்னு கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபால்ஸ் சொன்னவங்க யாராவது சொல்லுங்க. எதை பிரிண்ட் பண்ணாலும் மெமரி ரெஃபரன்ஸ் தான் பிரிண்ட் ஆகும்னு சொல்றது ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னவங்க ஏன் இது ஃபால்ஸ், இது இல்லை, இது தப்புன்னு ஏன் சொன்னீங்க? யார்கிட்ட கேட்கணும்? உங்கள் அணி தலைவர் செலின்ட்ட தான் கேட்கணுமா?
இல்லையே. நீங்க செலின், நீங்க சொல்லுங்க செலின். உங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டு லீடர் ஆக்கியிருக்காங்க. சொல்லுங்க. ஸ்மைலி போட்டு விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? இல்ல உங்கள் அணி சார்பா யாரையாவது இறக்கி விடுங்க. வணக்கம். நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரிண்ட் இப்போ ஒரு வேரியபிள் எக்ஸுக்கு வேல்யூ 5 இருந்ததுன்னா, இப்போ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதோடைய வேல்யூ தான் வருது. அந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் வரல. அருமை. அதுதான் எனக்கு உறுதியா அது வந்து சரி, ரொம்ப அருமை. என்ன சொல்றாரு பாருங்க. என்னங்க இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம். நன்றி. இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம். நான் இப்ப நேம் ஈக்குவல்ஸ் டு செலின் எழுதுறேன். பிரிண்ட் நேம்னு கொடுத்தா எனக்கு என்ன மெமரி ரெஃபரன்ஸா பிரிண்ட் ஆச்சு? நீங்க எழுதுனீங்க ஒரு ஆப்ஜெக்ட பிரிண்ட் பண்ணான்னு, அது சரிதான். ஆனா இதுல ஏதோ ஒரு சின்ன இடத்த நீங்க விட்டுட்டு போறீங்கன்னு நான் உணர்றேன். இந்த இடத்துல நான் நேம பிரிண்ட் பண்றேன். இப்படி நான் நேம பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு செலின்னு தாங்க பிரிண்ட் ஆச்சு. இதே மாதிரி நான் மார்க் ஈக்குவல்ஸ் டு 19 எழுதுனேன். இப்ப நான் பிரிண்ட் மார்க்னு கொடுத்தா எனக்கு 90 தாங்க வந்துச்சு. அப்போ இதுல என்னங்க? அப்போ இந்த 3வது பாயிண்ட் ஃபால்ஸ் தான். இப்போ 3வது பாயிண்ட் ஃபால்ஸ்னா மேல இருக்கிற 2ம் ட்ரூங்கிறது கேள்விக்குறியாயிருமே. எல்லாமே ஆப்ஜெக்ட்னா சரி, ஆப்ஜெக்டோட மெமரி ரெஃபரன்ஸ் அப்போ மேல இருக்கிற பாயிண்ட்டும் ஃபால்ஸா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்படி வந்தா இல்லைங்க, அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஏற்கனவே அவங்க என்னென்ன டேட்டா டைப் டிஃபைன் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த கிளாஸஸ்க்கு அந்த கிளாஸஸோட இப்போ நான் என்ன சொல்றேன்னா நேம்ங்கிறது ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ அது ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தான். அதுக்குன்னு ஒரு மெமரி ஐடி இருக்கு. அதே மாதிரி மார்க்குங்கிறது ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்குன்னு ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த மார்க்குக்கு மேல 90ன்னு எழுதியிருக்கு. இங்க நேமுக்கு மேல செலின் அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா? இந்த இடத்துல செலின் அப்படின்னு எழுதியிருக்கு மார்க்குக்கு மேல. ஆனா நான் சில இடங்கள்ல இந்த மேல எழுதியிருக்கிற வேல்யூ வருது. இப்போ அதான் இங்க நேம்னு கொடுத்தா செலின்னு வர்றது, மார்க்குன்னு கொடுத்தா 90ன்னு வர்றது. சில இடங்கள்ல அப்படி வர மாட்டேங்குது. அப்படி வராம இப்படி மெமரி ரெஃபரன்ஸா வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறதான் கேள்வி. இல்ல நீங்க ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போதும் ஆப்ஜெக்ட் பத்தி ஒரு விஷயம் முக்கியமா பேச வேண்டியிருக்கு. என்ன பேச வேண்டியிருக்கு தெரியுமா? நீங்க ஆப்ஜெக்டோட மெமரியே வேணும்னு கேக்குறீங்களா, அந்த மெமரிக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரிங் கண்டென்ட் வேணும்னு கேக்குறீங்களா? இதுதான் கேள்வி. அதாவது ஸ்ட்ரிங்னா என்னது? வார்த்தை. அந்த மெமரிக்கு மேல இருக்கிற அந்த எழுத்து வார்த்தை அது வேணும்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, எனக்கு இந்த மெமரி ரெஃபரன்ஸ் வேண்டாம். அந்த மெமரிக்கு மேல 90 எழுதியிருக்குல்ல அந்த வார்த்தையை கொடுங்க, அந்த செலின்னு எழுதியிருக்குல்ல அந்த வார்த்தையை கொடுங்க அப்படின்னு கேட்டா பைத்தான் கொடுக்கும். அந்த வார்த்தையை கொடுக்கும். அப்போ நான் இங்க ஏன் கொடுக்கல? எனக்கு ஏன் இப்படி வார்த்தையை கொடுக்கல? நான் இந்த இடத்துல emp1ன்னு இந்த ப்ரோக்ராம்ல எழுதியிருக்கிறேனே. இந்த இடத்துல பிரிண்ட் emp1ன்னா எனக்கு ஏன் செலின் 22 101 30,000 ஏன் பைத்தான் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இப்படி கொடுக்கணும்னு அதுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இப்போ மீதி நம்பருக்குலாம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏற்கனவே இன்டீஜருக்கு, ஸ்ட்ரிங்குக்கு, ஃப்ளோட்டுக்கு, பூலியனுக்குலாம் ஏற்கனவே அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கிளாஸஸ். அதனால பைத்தானுக்கு இப்படிதான் நடந்துக்கிடணும்னு தெரியும். இப்போ நீங்க கொடுத்திருக்கிறது emp1 அப்படிங்கிறது எம்ப்ளாயிங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுனா என்ன பண்ணணும்னு பைத்தானுக்கு தெரியாது. அப்ப அதை யார் சொல்லி கொடுக்கணும்? இந்த ஆப்ஜெக்டை உருவாக்குனவர். இந்த ஆப்ஜெக்டை உருவாக்குனவர் யாரு? இந்த கிளாஸோட சொந்தக்காரர். இந்த கிளாஸுக்கு யார் சொந்தக்காரரு? நம்ம தான். நம்ம தானே இந்த கிளாஸை எழுதியிருக்கோம். அப்போ நம்ம தான் இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுனா என்ன, இந்த கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்க பிரிண்ட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா என்ன நடக்கணுங்கிறத நம்ம தான் சொல்லணும். எப்படி சொல்றது? ரொம்ப ஈஸி. def __ str __ self அவ்வளவுதாங்க. இந்த str இருந்து நீங்க என்ன ரிட்டர்ன் பண்றீங்களோ, இப்ப நான் ஹாய் அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா எனக்கு ஹாய்னு அவுட்புட் வந்துடும். இங்கெல்லாம் எக்கச்சக்க கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இந்த str இருந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்றேனோ அந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். பார்ப்போமா? எப்படி வந்துச்சு நல்லா பார்த்துக்கோங்க. whenever இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever we try to print an object
print statement will internally call str function. Print function will internally call str function. Whatever is written from str function will be displayed as an output. நீங்க எப்போல்லாம் print statement print function கால் பண்றீங்களோ print function இன்டர்னலா str கால் பண்ணும். str என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் printோட அவுட்புட்டா வரும். இது புரியுதா? அதனாலதான் இது வரைக்கும் அந்த str வந்து இன்டிஜருக்கு ஃப்ளோட்டுக்குலாம் அவங்களே வச்சிருக்காங்க. எம்ப்ளாய்க்கு அவங்க வைக்கல, ஏன்னா அது நம்ம கிளாஸ், நம்ம வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த str ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகும்? இந்த str மெத்தட் என்னங்கிறது புரியுதா? அப்போ இவ்வளவு நாள் அவங்க str-க்கு எப்படி கோடு எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதோட மெமரி ரெஃபரன்ஸ் வர்ற மாதிரி கோடு எழுதி வச்சிருந்தாங்க. நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். அது நம்ம ஓவர் ரைடிங் பத்தி பின்னாடி பேசுவோம். சரியா? நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணி நமக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதுல வெறுமனே ஹாய்னு தானங்க கொடுத்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எனக்கு வந்து நீங்க எம்ப்ளாயி நேம் கொடுப்பீங்களா, ஐடி கொடுப்பீங்களா, அப்படிலாம் நான் கேட்டேனே. நீங்க என்ன வெறுமனே ஹாய்னு பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க? அவ்வளவுதானே. செல்ஃப் டாட் நேம், ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நேம், கமா செல்ஃப் டாட் என்னென்னலாம் வேணும், செல்ஃப் டாட் ஏஜ், செல்ஃப் டாட் எம்ப்ளாயி ஐடி, செல்ஃப் டாட் சேலரி. எப்படிங்க இந்த நேம் ஏஜ் எல்லாம் இங்க இல்லவே இல்லையே? நேம் ஏஜ் எல்லாம் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. ஆமா, அதானே இன்ஹெரிட்டன்ஸ். an object செல்ஃப்ங்கிறது will behave as an object of another class. பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். இப்போ நான் போயிட்டு written non string type ஓகே, இதுல ஃபார்மேட் மட்டும் மாத்திக்கிறேன். சரியா? நமக்கு வேணுங்கிற மாதிரி இதுல பிராக்கெட்ஸ் கொடுத்து ரிட்டன் டியூபிள், அவங்க அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. ரிட்டனா ஒரு டியூபிளா நம்ம டைப் டியூபிள் இப்படி மாற்றி வச்சுக்கிறேன். சரி, இல்லைன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். இதை எப்படி ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்றது, சரி இன்னும் பிரிண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க எப்படி வேணாலும், இப்போ நான் முதல்ல கொடுத்தது ஃபார்மேட் எரர் காமிச்சதா, நம்ம ஃபார்மேட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துக்கலாம்? இப்போ நம்ம இது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ எனக்கு நேம்னு பிரிண்ட் ஆகி செலின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் நேம்னு இப்படி கொடுத்துக்கிறேன். அடுத்த லைன் போகணும் /n. எனக்கு இப்போ என்ன வேணும்? எம்ப்ளாயி பேர் என்ன, சும்மா சரியா எம்ப்ளாயி பேரும் அவரோட சேலரி மட்டும் வேணும் அப்படின்னா நான் இப்போ சேலரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை முடிச்சிடுறேன். இதை முடிச்சுட்டு டாட் ஃபார்மேட், இது நம்ம படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டாட் ஃபார்மேட் செல்ஃப் டாட் நேம் கமா செல்ஃப் டாட், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். வந்துருச்சா? அப்போ நான் என்னோட யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது இப்போ புரியுதா? இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் படிக்க போனோம். இன்ஹெரிட்டன்ஸ் படிக்க போய் உள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை படிச்சுட்டு இருக்கோம். இதுல ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி மேல இருக்கிற வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல உங்களுக்கு யாருக்காவது கேள்வி சந்தேகம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்போ இந்த str ஃபங்க்ஷன், இந்த மெத்தட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது புரியுதா? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சரி, அப்ப அடுத்தது போலாமா? அப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரியே மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஏற்கனவே அன்னைக்கு பார்த்தோம். சரியா? எப்படி இப்போ கிளாஸ் கிராண்ட் பேரண்ட் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இது வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு டெஃபினிஷன், இவர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சும்மா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். பிரிண்ட் டூயிங் இல்லை வாட்டரிங் பிளான்ஸ் இப்படி ஏதாவது வச்சுக்கலாம். சரியா? இது தாத்தா பாட்டி செஞ்சிட்டு இருக்கிற வேலை. சரி, அப்பா அம்மா வேற ஊருக்கு வந்துட்டாங்க, ஏதோ வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். கிளாஸ் பேரண்ட், இவர் யாரோட சைல்டு? கிராண்ட் பேரண்டோட சைல்டு. இவர் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காரு, இவர் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காருன்னு வச்சுக்கலாம். சரியா? அக்ரிகல்ச்சர், இவரை கோயிங் டு ஜாப் அப்படின்னு வச்சுக்கிறார். இப்போ பிரிண்ட் கோயிங் டு ஜாப் என்ன, ரீடிங் புக்ஸ், இவரோட ஒரு இது வச்சுக்கலாம். அப்போ ரீடிங் புக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். சரி, அப்போ இது ரெண்டு வந்துருச்சா? கிளாஸ்
கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், பேரண்டோட சைல்டு, அதாவது கிராண்ட் சைல்டு. இல்லை சைல்டுன்னு வைக்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இவர் என்ன பண்ணுறாரு? ரீடிங் புக்ஸ். இவருக்கு என்ன வச்சுக்கலாம்? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா இவருக்கு? டூயிங் எக்ஸசைஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். டூயிங் எக்ஸசைசஸ் ரெகுலர்லி அப்படி ஏதாவது வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைல்டு குரூப்ல இருக்கிற ஒருத்தருக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். சரியா? ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சின்னு பேர் வச்சுக்கலாமா? சைல்டுங்கிறதுனால சி ஈக்குவல்ஸ் டு சைல்டு அப்படிதான் இப்படி வச்சுக்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோங்க பாருங்க. சி டாட் அப்படின்னு வச்சா அப்பாவோட ஆக்சஸ், தாத்தாவோட ஆக்சஸ்லாம் இவருக்கும் உண்டா? அப்போ இவர் டூயிங் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இவரால ரீடிங் புக்ஸ் பண்ண முடியுமா? ஆமா, அப்பா அம்மாட்ட இருந்து கத்துருப்பார்ல, பண்ண முடியும். இவரால அக்ரி பண்ண முடியுமா? ஆமா, அந்த பரம்பரையில தானே வந்திருக்காரு. ஒருவேளை டபுள் கோடா? ஓ ஆமாங்க, டபுள் கோட் கரெக்ட். யோசிக்கல ஜான் 26 பண்ணலாமா? அந்த பக்கம் இது பண்ணியாச்சு, இந்த பக்கம் பண்ணோம்ல. பண்ண முடியும். அப்போ இதை என்ன பண்றது? இப்போ இந்த ஃபங்க்ஷனை, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளோதான். இதான் மல்டி லெவல் டூயிங் எக்ஸசைசஸ் டேக் 0 பொசிஷனலா எங்கங்க கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். பட் ஒன் வாஸ் கிவனா லைன் நம்பர் 14 டூயிங் எக்ஸசைஸ் என்னது? ஒன் வாஸ் கிவன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? டூயிங் எக்ஸசைஸ் செல்ஃப் அப்படி வேணா கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே செல்ஃப் 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 கொடுத்துக்கோங்க. சரியா? அதனால தான் எரர் காமிக்குது. வந்துருச்சா? செல்ஃப் பிராக்கெட்டில் கொடுக்கணும்ல, நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கேன். இதை டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதே மாதிரி நிறைய நீங்கள் சைல்டு கீழே கிராண்ட் சைல்டு, கிரேட் கிராண்ட் சைல்டு இப்படி போயிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சரியா? இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, அடுத்து ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து அப்போ நம்ம பார்க்க போகிறது ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னதுங்க? ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான டயக்ராமே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேரண்ட் மல்டிபிள் சைல்டு. இப்போ நம்ம வீட்டிலலாம் இருப்போம்ல, நமக்கு அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல, தம்பி அக்கா அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. இப்படி ஒரு பேரண்ட்டுக்கு மல்டிபிள் சைல்டு. அப்போ இவங்க எல்லாம் சைல்டு C1 C2ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் நெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா C1 C2 C3 C4 இவர் பேரண்ட். இதுதான் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா எப்படிங்க பண்ணுறது? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம முன்னாடி என்ன கிரியேட் பண்ணோம்? இப்போ நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஹோண்டா அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஹோண்டாவோட ஒரு சைல்டு தான் ஹோண்டாவோட காஸ். அதே ஹோண்டாவே பைக் கம்பெனியும் வச்சுருக்காங்க. அப்போ ஒரே பேரண்ட் கம்பெனிக்கு 2 சைல்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் வந்து டெஃபினிஷன் இவங்களுக்கு கிவ் சேலரி செல்ஃப் பிரிண்ட் ஹோண்டா அப்படின்னு கொடுத்துட்றேன். ஹோண்டா சேலரி, ஹோண்டா கம்பெனியில் என்ன சேலரி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களோ அதை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிடறேன். இப்போ அடுத்து ஒரு கிளாஸ், என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம்? கிளாஸ் பைக்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இதுவும் ஹோண்டாவோட தான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? டிசைன் பைக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறோம். அவங்க தான் பைக்கை டிசைன் பண்ணுறாங்க. பிரிண்ட் சும்மா இதெல்லாம் சரியா? ஹோண்டா பைக்ஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ 3வது ஒரு கிளாஸ். இன்னும் 2, 3 ஃபங்க்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். 3வதா நான் வந்து சும்மா கார்ஸ்னு ஒரு கிளாஸ். இதுவும் ஹோண்டாவோட சைல்டு தான். இவங்க டிசைன் கார்ஸ். பிரிண்ட் ஹோண்டா கார்ஸ். இப்போ பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போறோங்கிறது சொல்றேன். இப்போ ஒருத்தர் ஹோண்டா கார் கம்பெனில வேலை பார்க்குறாரு. ஒரு எம்ப்ளாயி. எங்க கார்ஸ்ல. அவருக்கு சேலரி உண்டா கிடையாதா? கிவ் சேலரி அப்படின்னு அவர் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளோதான். பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஹோண்டா சேலரி அவருக்கு உண்டு. இவர் காரை டிசைன் பண்ணுவாரா மாட்டாரா? டிசைன் கார்ஸ் உண்டா கிடையாதா? உண்டு. ஹோண்டா கார்ஸ். அவ்வளோதாங்க. பைக்கை டிசைன் பண்ண முடியுமா? பைக்கை டிசைன் பண்ண முடியுமா இவரால? அப்போமே திட்டி விட்டுருச்சு. என்ன கார் கம்பெனியில் உட்காந்து பைக்கை டிசைன் பண்ணினா அது உனக்கு அந்த ஆட்ரிபியூட்டே உனக்கு கிடையாதப்பா, அந்த குணமே உனக்கு கிடையாது, உனக்கு காரை தானே டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னு பைத்தான் கேட்குது. ஆட்ரிபியூட் எரர். கார்ஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் டிசைன் பைக்ஸ். புரியுதா? இதே இந்த எம்ப்ளாயி பைக் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்போ இவரால் பண்ண முடியும். பார்ப்போமே. ஹோண்டா பைக்ஸ். இவரால் காரை டிசைன் பண்ண முடியுமா? முடியாது. ஆட்ரிபியூட் எரர். இதுதான் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இதை டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். டக்குன்னு புரிஞ்சிடும். எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன தெரியுமா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கிடையாது. ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது. அதுக்கு தான் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இங்கே இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெவி வெயிட்டோட டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? நீங்கள் இப்போ நான் சொன்ன கதையெல்லாம், நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் ஹோண்டாவே பைக் வச்சிருக்கு, ஹோண்டாவே கார் வச்சிருக்கு, இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. வோடஃபோன் ஒரு கம்பெனி இருக்கு, அதே கம்பெனி இந்தியாவில் ஐடியான்னு ஒருத்தங்க கூட சேர்ந்து இப்போ இந்தியாவில் அவங்க வீணு மாறிட்டாங்க. இப்போ எனக்கு பேரண்டே 2 பேர். நீங்க சொன்ன கதையில ஹோண்டாவுக்கு 2 சைல்டு, 2 குழந்தைங்க. இப்போ பேரண்டே 2 பேர். இப்போ நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதே மாதிரி எக்கச்சக்க விஷயம் சொல்லலாம். மாருதி சுசுகி, ஹீரோ ஹோண்டா, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? கரெக்டா? ஹீரோ ஹோண்டா இப்போ பிரிஞ்சுட்டாங்க. முன்னாடி ஹீரோ ஹோண்டா இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க ஆன்சர்? இப்போ பேரண்டே பிராக்டிக்கலாவே ஒரு குழந்தைன்னா அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கல்ல. அப்ப 2 பேருடைய குணாதிசயமும் ஒரு குழந்தைக்கு வருமே. நான் அப்படியே நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அதுக்கு என்னங்க பேரு அப்படின்னா அதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னாலே நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ என்னோட சூப்பர் கிளாஸ்ல இருந்து என்னோட சூப்பர் கிளாஸ் மோர் தென் 1 கிளாஸா இருக்கும்போது நான் எடுத்துக்கிறது. மோர் தென் 1 கிளாஸ் எப்படி? இப்போ நான் கிளாஸ் ஃபாதர் அப்படின்னு ஒரு கிளாஸ். டெஃபினிஷன் சரியா? டிராயிங், அப்பா நல்லா படம் வரைவாருன்னு வச்சுக்கிறேன். செல்ஃப் சரியா? பிரிண்ட் டிராயிங். டிராயிங் வரைக்கும் எதுக்கு போனோம்? சரியா? சரி இருக்கட்டும், டிராயிங்கே வச்சுக்கலாம். அப்பா நல்லா படம் வரைவார் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் மதர். மதர் என்ன சொல்லலாம்? அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். கோயிங் சரியா? கோயிங் டு ஜாப் அப்படின்னு வச்சுக்கிறேன். செல்ஃப் அப்படின்னு. அப்போ பிரிண்ட் கோயிங் டு ஜாப். இது அம்மாவோட ஆக்டிவிட்டி. இப்போ குழந்தை 2ஐயும் இன்ஹெரிட் பண்ணுமா பண்ணாதா? இப்போ நான் சைல்டுன்னு ஒரு கிளாஸ். சைல்டு யார்கிட்ட? 2 பேரோட அப்பா அம்மா 2 பேர் இல்லை குழந்தைக்கு. ஃபாதர் கமா மதர். அவ்வளோதாங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். 2ஐயும் கொடுத்துக்கோங்க. இப்போ குழந்தை படிச்சுட்டு இருக்கு ஏதோ அப்படின்னு வச்சுக்கலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டடி செல்ஃப் பிரிண்ட் சைல்டு. இந்த இடத்துல மதர்னு எழுதிக்கிட்டேன்.
ஃபாதர் சைல்டு ஸ்டடி அப்படின்னு வச்சுக்கலாமே. அவ்வளோதான். இப்போ இந்த சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் அப்பா கிட்ட இருக்கிற டிராயிங் ஆக்டிவிட்டியும் வரலாம், அம்மா கிட்ட இருக்கிற கோயிங் டு ஜாப் ஆக்டிவிட்டியும் வரலாம். வரலாமா முடியாதா? அது அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டியும் வரலாம். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது புரியுதா? கோயிங் டு ஜாபா? இதை டக்குன்னு முடிச்சுட்டு சொல்றீங்களா? So, multi-level inheritance, multiple inheritance, both the same as well? இல்ல நல்ல கேள்வி. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது வந்து அதாவது ரெண்டு பேரண்ட். மல்டி லெவல்ங்கிறது வந்து ரெண்டு பேரண்ட் இல்ல, பேரண்ட்டுக்கு மேல இருக்கிற ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம வந்து இப்ப நம்ம எப்படி தமிழ் பேசுறோம், அது கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாவோட குவாலிட்டி மட்டும் இல்ல, அப்பா அம்மாவோட குவாலிட்டி அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டிக்கு மேல அப்படியே ஓட்டன் ஓட்டி இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள்ங்கிறது வந்து ரெண்டு ஜென்ரேஷன் தான், ஆனா மேல வந்து மல்டிபிள் பேரண்ட் வச்சுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இங்கேயே கமா கொடுத்து ரெண்டு பேர் பேரையும் எழுதி வச்சிடுறது. இதுதான் மல்டிபிள். ரெண்டு பேர் தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ நான் சும்மா பேரண்ட் சைல்டுன்னு எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு புரியுறதுக்கு ரெண்டுன்னு எழுதியிருக்கேன். ஒரு 4 கம்பெனி சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல, இந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. சரி, அப்போ அடுத்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல இப்போ நான் இப்படி எழுதியிருக்கிறது சரியா போச்சு. இப்போ டிராயிங்னு இங்கே டிராயிங்னு கொடுத்தாச்சு, இங்கே கோயிங் டு ஜாப்னு கொடுத்தாச்சு. அம்மா மட்டும்தான் வேலைக்கு போவாங்களா? அப்பா வேலைக்கு போக மாட்டாரா? அப்பாவும் வேலைக்கு போனா அப்பா ஒரு ஆர்டிஸ்டா இருந்து டிராயிங்னு கொடுத்தா பரவாயில்ல. இப்போ எத்தனையோ நடிகர் நடிகையோட குழந்தையெல்லாம் நடிக்க வராங்க, அம்மாவும் நடிகை அப்பாவும் நடிகைலாம் வராங்க. அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அம்மாவும் அரசியல்வாதி அப்பாவும் அரசியல்வாதி, இந்த மாதிரிலாம். இப்போ ஃபாதர் இஸ் கோயிங் டு ஜாப் இப்படி எழுதலாம்ல. இப்போ நான் சும்மா இப்படி ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் இஸ் அன் ஆடிட்டர் அப்படின்னு எழுதுறேன், மதர் இஸ் அ டாக்டர் அப்படின்னு எழுதுறேன். இப்போ குழந்தைக்கு கோயிங் டு ஜாப்னா குழந்தை எந்த வேலைக்கு போகும்? ஏன்னா குழந்தையால ரெண்டு கோயிங் டு ஜாபையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ குழந்தை எதை ஆக்சஸ் பண்ணும்? இப்படி ஒரு குழப்பம் வருதா இல்லையா? போத்தா ரெண்டு வேலைக்கு எப்படிங்க போறது? கோயிங் டு ஜாப்ல இப்ப இந்த 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 லைன் நம்பர் 21 ஏதாவது ஒரு டெஃபினிஷனை தான் நான் கால் பண்ணணும். ஒன்று லைன் நம்பர் 11ல இருக்கிற டெஃபினிஷனை கால் பண்ணணும், அல்லது லைன் நம்பர் 7ல இருக்கிற டெஃபினிஷனை கால் பண்ணணும். ஏதாவது ஒன்று தானே எடுக்க முடியும். இந்த கேள்வி சரியா? இந்த குழப்பத்தை தான் டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு மற்ற லாங்குவேஜஸ்ல சொல்லுவாங்க. அதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் இந்த ஃபாதர் மதரை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ கோயிங் டு ஜாபோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போமே. கோயிங் டு ஜாபோட அவுட்புட் என்ன வருது? அப்பா மாதிரியே குழந்தை ஆடிட்டரா மாறிடுச்சு. ஃபாதர் இஸ் அன் ஆடிட்டர், ஸோ ஐ எம் அப்படின்னு எழுதிக்கலாமா? இங்கே மதர் இஸ் அ டாக்டர், ஸோ ஐ எம். அம்மா டாக்டரா இருக்காங்க, நானும் அதே மாதிரி. இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஃபாதர் இஸ் அன் ஆடிட்டர், ஸோ ஐ எம். எங்க அப்பா மாதிரியே நானும் ஒரு ஆடிட்டர். சரி, இப்படி எழுதியாச்சுல. அப்போ குழந்தையால கடைசி வரைக்கும் டாக்டரே ஆக முடியாதா? அம்மா டாக்டரா இருந்து குழந்தை டாக்டர் ஆகக்கூடாதா? ஆகலாம். அது எப்படிங்க நான் கொண்டு வர்றது? இடம் மாத்தி கொடுத்துருங்க. ஃபாதர் கமா மதர் கமா ஃபாதர்னு கொடுத்துருங்க. இப்போ அவுட்புட்டை பாருங்க. ப்ரிசிடென்ஸ், மதர் இஸ் அ டாக்டர், ஸோ புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேரண்ட் கிட்ட ஒரே நேச்சர் இருந்தா எந்த நேச்சரை எடுத்துக்கிறது? நீங்க இங்க என்ன ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னுரிமை பைத்தான் கொடுக்கும். முதல்ல மதர் இருந்ததுன்னா மதர் எடுத்துக்கும், ஃபாதர் இருந்தா ஃபாதர் எடுத்துக்கும். இது புரியுதா? இதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நல்லா இருக்கும் இந்த டிஸ்கஷனே. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சிருச்சா? இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இதுல
சரியா? ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்கு? அப்போ நான் கடைசி வரைக்கும் அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கவே முடியாதா? அம்மா இங்க மதர் ஃபாதர் கொடுத்துட்டோம். அதனால ஃபாதர் இஸ் an ஆடிட்டர். இந்த இடத்துல சைல்டுக்கு முதல்ல மதர் கொடுத்துட்டோம், அடுத்து ஃபாதர் கொடுத்துட்டோம். அதனால மதரோட வேலையே இது குழந்தை வந்து அம்மாட்ட இருந்து அந்த நேச்சரை இன்னெரிட் பண்ணிருச்சு, அம்மா மாதிரியே குழந்தை டாக்டர் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்பாவோட வேலை என்னன்னு குழந்தை தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? என்ன பண்றது அதுக்கு? அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கிளாஸ் நேமை எழுதிக்கலாம். ஃபாதர் டாட் அப்படின்னு கொடுத்து கோயிங் டு ஜாப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எனக்கு சூப்பர் கிளாஸ், மல்டிபிள் சூப்பர் கிளாஸஸ் இருக்கு. அதுல ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் மெத்தட் வேணும். அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். இது புரியுதா? இப்போ இதை வச்சு கூப்பிட்டீங்கன்னா இப்படி, அதை வச்சு கூப்பிட்டீங்கன்னா அப்படி. இப்போ இதை பார்ப்போமே. ஃபாதர் ஆப்ஜெக்டை வச்சு நீங்க கால் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. சரியா? ஸ்டடியிங் கால் பண்றோம்ல, இந்த ஸ்டடியிங்ல இருந்து நான் இப்போ கால் பண்ணி காட்டுறேன். எப்படி? ஃபாதர் டாட் என்ன கோயிங் டு ஜாபா, கோயிங் டு ஜாப் அப்படின்னு இப்படி கூப்பிடலாம். ஒரு பர்டிகுலர்னா சூப்பர் ஆஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபாதர் டாட் கோயிங் டு ஜாபையும் யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? செல்ஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் செல்ஃப் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கால் பண்ணுறது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அதை கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுறீங்கல்ல, அதனால செல்ஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே கால் பண்ணாலும் சரி, மேலே கால் பண்ணாலும் சரி. இந்த அவுட்புட் புரியுதா? இதை நீங்கள் வெளியில் வச்சு கால் பண்ணனாலும், இப்படி கால் பண்ணனாலும் ஃபாதர், அப்போ எனக்கு ஒரு பர்டிகுலராக அந்த கோயிங் டு ஜாப் தான் வேணும் அப்படின்னா அந்த கோயிங் டு ஜாபை நீங்கள் கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிக்கலாம். ஈஸியான வழி அது. அப்படி இல்லைன்னா சூப்பர் ஆஃப் வச்சு கால் பண்ணலாம். சூப்பர் ஆஃப் கொடுத்து சைல்டு கிளாஸ் நேம் கொடுத்து கால் பண்ணலாம். அதை அடுத்து பார்ப்போம். இதை முடிச்சுட்டு சொல்லுங்க, அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த சூப்பர் பற்றின டிஸ்கஷன், இந்த சூப்பர் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணுறது, இங்கே ஃபாதர் கொடுத்துருக்கோமா, இப்போ சூப்பர் ஆஃப் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன கேசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது காமிக்கிறேன். இது ஓரளவு முடிச்சிட்டிங்கல்ல, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இது சூப்பர் ஆஃப் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் இதில் எதையாவது ஒன்றையோ, அதாவது இதில் 2ஐயோ இல்லை 3ஐயோ கலந்து கொடுத்தீங்கன்னா அதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறது பாருங்கள். சின்ன சின்ன கேசஸ். இப்போ நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன், கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இப்போ பேரண்ட் கிளாஸில் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், i = 100 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். சும்மா சின்ன கிளாஸ். சரியா? இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் def _ init _ self அப்படின்னு வச்சுக்கிறேன். செல்ஃப் டாட் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் வேல்யூ வச்சுக்கலாமா, அங்கே ஐ வச்சிருந்ததுனால இங்கே சும்மா ஜேன்னு வச்சுக்கிறேன். j = 200. அவ்வளோதான். இப்படி வச்சாச்சு. இப்போ சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். சைல்டு கிளாஸுக்கு சின்னு பேர் வச்சுக்கிறேன். பேரண்ட் பி, பேரண்ட்டுன்னு இருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன்? இங்கே ஒரு மெத்தட் வச்சுக்கலாமா, m1. இது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன வச்சுக்க போகிறோம்? இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மெத்தட்ல இருந்து, பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ல இருந்து எனக்கு மேல இருக்கிற ஐயோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியுமா, அதான் பார்ப்போம். அதுதான் இந்த சூப்பர் ஆஃப். எப்படி சூப்பர் ஆஃப் கொடுத்து இனிட் ஆக்சஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் சூப்பர் ஆஃப் ஐ, அவ்வளோதாங்க. இப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வருது? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் சிக்கு சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், c.m1. இது புரியுதா? இப்போ c.m1 போய் லைன் நம்பர் 8க்கு போகுது.
லைன் நம்பர் 8க்கு போய் சூப்பர் கிளாஸோட கிளாஸ் வேரியபிள். அப்போ கிளாஸ் வேரியபிள், இது கிளாஸ் வேரியபிள் தானே, நல்லா பார்த்துக்கோங்க. இது கிளாஸ் வேரியபிள் இல்லை ஸ்டாட்டிக் வேரியபிள், அப்படி நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ எனக்கு பேரண்ட் கிளாஸோட கிளாஸ் வேரியபிளை சூப்பர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்போ பேரண்ட் கிளாஸோட கிளாஸ் வேரியபிளை சைல்டு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். அடுத்து என்ன ட்ரை பண்ண போறேன்? அங்க 2 வேரியபிள் எதுக்காக வச்சிருக்கோம்? 2ஐயும் நம்ம ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ இந்த ஜேவை ஆக்சஸ் பண்ண போறேன். திட்டிச்சா? attribute error, super object has no attribute j. இது புரியுதா? ஏன் இந்த ப்ராப்ளம்ங்கிறது புரியுதா? ஏன் இது சூப்பர் கிளாஸ்ல இப்போ புரிஞ்சிருச்சு. அவுட்புட் இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? அவுட்புட்டை காமிச்சிங்க, முதல்ல சூப்பர்னு கொடுத்து ஐயை கொடுத்தீங்க, அவுட்புட் வந்துச்சு. ஜேன்னு கொடுத்து அவுட்புட் பார்த்தீங்க, எரர் வந்துச்சு, அவ்வளோதான். ஆனா ஏன் ஜேவை ஆக்சஸ் பண்ண முடியல? ஏன் ஜேவை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஜேவை ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு சூப்பரே தேவையில்லை. ஜே வந்து என்ன வேரியபிள்? செல்ஃப் வேரியபிள். செல்ஃப் வேரியபிள்னா என்னது? செல்ஃப் வேரியபிள்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எதோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்? ஒரே அரைச்ச மாவே தான். பாருங்க, இன்ஸ்டன்ஸ்னா என்னது? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வேரியபிள்னா எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அப்போ பேரண்ட் கிளாஸை சைல்டு கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா? சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். an object of one class behaving as an object of another class. சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். இந்த படம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன படம்? இது வந்து பேரண்ட் கிளாஸுங்க, இது பேரண்ட் கிளாஸோட மெமரி, இது சைல்டு கிளாஸோட மெமரி. நீங்க இவங்க 2 பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா நாங்க இந்த கேட்டை திறந்து வச்சிருவோம். அப்போ இவர் இங்கே போய்க்கலாம். இவர் சைல்டுங்க, இவர் பேரண்ட். இவரோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இங்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காருன்னா அவரு இதுதான், அதாவது இதுதான் பிரான்ச் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஹெட் ஆஃபீஸ். அப்போ ஹெட் ஆஃபீஸ் வேலையை இந்த ஹெட் ஆஃபீஸ்ல என்னென்ன பண்றாங்கிறத இவர் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். அவர் தான் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் பிரான்ச் ஆஃபீஸ்லயும் வேலை செய்வாரு, ஹெட் ஆஃபீஸ்லயும் வேலை செய்வாரு. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்னா அப்போ ஆப்ஜெக்டுக்கான கீவேர்ட் பைத்தான்ல என்னங்க? செல்ஃப். அப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சே, அதாவது இந்த செல்ஃபை வச்சே என்னால சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு எதுக்கு சூப்பர் ஆஃப்ங்கிற கீவேர்டு வேணும்? அப்போ அதுக்கு எனக்கு செல்ஃபே போதும். அப்படியா? செஞ்சு காட்டுறீங்களா? செல்ஃப் டாட் ஜேன்னு கொடுத்தாலே போதும். சரியா தப்பா? இப்படி யோசிக்கிறது சரியா தப்பா? எனக்கு சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற கிளாஸ் லெவல் வேரியபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு சூப்பர் ஆஃப் கீவேர்டு வேணும். ஆனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு சூப்பர் ஆஃப் கீவேர்டு தேவையில்லை, எனக்கு செல்ஃபே போதும் அப்படின்னு யோசிக்கிறது சரியா தப்பா? சரின்னா இதை ட்ரை பண்ணுங்க. இல்லையே எனக்கு இன்னும் ஒரு grip கிடைக்கல அப்படின்னா கேள்வி கேளுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரியான கேசஸ்லாம் இப்போ இன்டர்வியூலாம் போனோம்னா இப்படி ஒரு சினாரியோ எழுதிடுவாங்க. இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த சினாரியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்றோம். எதுக்கு செல்ஃப், எதுக்கு சூப்பர்? ஏன்னா இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்ல சூப்பர்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு சூப்பர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தெரியணும். திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற கிளாஸ் லெவல் வேரியபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு சூப்பர் கீவேர்ட், சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு சூப்பர் கீவேர்ட் தேவையில்லை, எனக்கு செல்ஃபே போதும். இது நான் சொல்றது வேரியபிளுக்கு.
இன்னும் மெத்தடுக்கு அடுத்து பார்க்கணும். மெத்தடுக்கு சூப்பர் யூஸ் ஆகுதா, செல்ஃப் யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். பார்ப்போமா? முடிச்சுட்டு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் 2 கேஸ் பார்க்கணும். இன்னும் 2 சினாரியோ சொல்றேன். இதை ட்ரை பண்ணுங்க. ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சரியா? சும்மா உங்களோட எக்ஸசைஸ்க்கு ஒரு சின்ன இதே ப்ரோக்ராமை அப்படியே மாடிஃபை பண்ண போறேன். என்னென்னலாம் மாடிஃபை பண்ண போறேன்? இந்த கிளாஸுக்கு ஒரு __init __ self அப்படின்னு கொடுக்குறேன். இங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்கே சூப்பர் ஆஃப் யூஸ் பண்ண போறேன். மேலே இருக்குல்ல, இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறது பாருங்க. இங்க பிரிண்ட் ஹாய் ஐ ஆம் சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இங்கே கொடுத்துட போறேன். இந்த இடத்துல இங்க பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த இடத்துல பிரிண்ட் இல்லை, இந்த இடத்துல சூப்பர் ஆஃப்னே கொடுப்போமே. சூப்பர் ஆஃப்னு கொடுத்துட்டு ___ init. இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ண தெரியுமா? கால் பண்ண தெரியும். இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க பேரண்ட் கிளாஸ்ல ஒரு மெத்தட் வச்சுக்க போறேன். டெஃபினிஷன் சும்மா டெஸ்ட்னு வச்சுக்கலாமா? டெஸ்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வச்சுருப்பேன். இதுல டெஸ்டிங் இன் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். சரியா? டெஸ்டிங் இன் சூப்பர் கிளாஸ்னு கொடுத்தாச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதை சூப்பர் ஆஃப் வச்சு கால் பண்ண முடியுதான்னு பார்க்க போறோம். சூப்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். சரியா? அப்ப என்ன நடக்கும்? இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா லைன் நம்பர் 21 எந்த லைனுக்கு போகும்? லைன் நம்பர் 21 லைன் நம்பர் 13க்கு போகும். 13 அங்க இருக்கிற இனிட்டுக்கு போய் ஹாய் ஐ எம் சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு பிரிண்ட் ஆயிரும். அப்புறமா லைன் நம்பர் 14க்கு வந்து அப்புறம் 15க்கு வந்துடும். லைன் நம்பர் 15க்கு வந்த உடனே லைன் நம்பர் 15 போய் டெஸ்டிங் இன் சூப்பர் கிளாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த M1 வருதான்னு பார்க்கணும். இப்படி வருதான்னு பார்ப்போமா? நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கா? ஹாய் சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு முதல்ல வந்துருச்சு. அப்புறம் டெஸ்டிங் சூப்பர் கிளாஸ், அப்புறம் அந்த 100 200 எல்லாம் நீங்க M1ல பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதனால அதெல்லாம் வந்திருக்கு. இது புரியுதா? அப்போ சூப்பர் ஆஃப் கீவேர்டை வச்சு சூப்பர் கிளாஸ்ல உள்ள வேரியபிளை ஆக்சஸ் பண்ணல, ஆனா சூப்பர் ஆஃப் கீவேர்டை வச்சு சூப்பர் கிளாஸ்ல உள்ள இன்ஸ்டன்ஸ் மெத்தட், நம்ம என்ன இன்ஸ்டன்ஸ் மெத்தடை பண்ணியிருக்கோமா? ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று வச்சுக்கலாம். இதுல ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி வைப்பீங்க? டெஃபினிஷன் test2 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். test2ன்னு வச்சுட்டு print parent static method அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். சரியா? வேற கிளாஸ் மெத்தட் ஒன்று வச்சுக்கலாமா? டெக்கரேட்டர், இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கிளாஸ் மெத்தட் அப்படின்னு கொடுக்கறது கிளாஸ் மெத்தட் test3 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். கிளாஸுக்கு CLSன்னு போட்டுக்கலாமா? print parent கிளாஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, இதை test2 test3 வச்சாச்சா? வச்சாச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து கால் பண்ணி பார்ப்போமா? முதல்ல கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து கால் பண்ணி பார்ப்போம். test2 சூப்பர் test3 சூப்பர் டெக்ஸ்ட் சூப்பர் சூப்பர் ஸ்டாட்டிக் மெத்தட்னு கொடுக்கணும்ல சார்? எங்க தப்பு பண்ணி வச்சிருக்கோம்? ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லையா? ஆமா, டெக்கரேட்டர். ஆமா ஆமா, டெக்கரேட்டர் மிஸ் பண்ணிருக்கேன்ல. அட் ஸ்டாட்டிக் அட் கிளாஸ் மெத்தட் கொடுத்த மாதிரி அட் ஸ்டாட்டிக் மெத்தடை விட்டுட்டேன் பாருங்க. அட் ஸ்டாட்டிக் மெத்தட் கரெக்டா? நல்லா பண்ணிட்டு இப்படி வந்திருக்கா? அப்போ இப்படி சூப்பர் ஆஃபை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணலாம், கிளாஸ் மெத்தடை கால் பண்ணலாம். சூப்பர் ஆஃப் கீவேர்டை யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ணலாம். இப்போ நான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இதுலயே சின்ன சேஞ்ச் பண்ணி அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லயே உங்களுக்கு இப்படி எப்படிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரியறதுக்கு தான். சரியா? இப்போ இதை முடிச்சிட்டிங்கன்னா இதே 3 மெத்தடை, இந்த சூப்பர் ஆஃப் கீவேர்டை இந்த
ஃபங்க்ஷன்லையும் கால் பண்ணி பாருங்க. M1 அப்படிங்கிறதுலையும் கால் பண்ணி பாருங்க. முடிச்சவங்க மட்டும் இந்த லைன் நம்பர் 29, 30, 31 ட்ரை பண்ணி பாருங்க. பிரிண்டிங் ஆல் த டெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரி, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவைப்படும். எப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ இதில் திரும்ப டிஸ்கஷன் வந்துடும். என்ன டிஸ்கஷன் வந்துடும் தெரியுமா? இப்போ நம்ம கிளாஸ் லெவல் வேரியபிள், சரி இன்னொன்று அது மற்றவங்க முடிக்கட்டும். சரி, அப்படின்னா அடுத்தது போகலாமா? இப்போ 2 சினாரியோ பார்த்துருக்கோம். ஒன்று சூப்பர் ஆஃப் கீவேர்டை வச்சு சூப்பர் கிளாஸில் இருக்கிற கிளாஸ் லெவல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா பார்த்துக்கோங்க. அதை வேணால் தனியாக எழுதட்டுமா? இங்கே எழுதுவோமா? இங்கே எழுதுவோமா? சூப்பர் ஆஃப் கீவேர்டை வச்சு சூப்பர் கிளாஸோட கிளாஸ் லெவல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இது ஒன்று பார்த்துருக்கோமா? அதே மாதிரி சூப்பர் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம். இது சினாரியோ 1. சினாரியோ 2, சூப்பர் ஆஃப் அப்படிங்கிறத வச்சு ஃப்ரம் சைல்டு கிளாஸ் என்ன சொல்லலாம்? ஃப்ரம் சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் சைல்டு கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். கரெக்டா? இப்போ நான் யூஸ் பண்ண ரெண்டும் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இந்த M1ங்கிறது ஒரு செல்ஃப் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அதுல இருந்து இந்த சூப்பர் ஆஃபை யூஸ் பண்ணி யூசிங் சூப்பர் ஆஃப் ஆக்சஸிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். ஆல் டைப்ஸ்னா என்னெல்லாம்? ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், இன்ஸ்டன்ஸாக இருக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இன் சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இது கரெக்டா? இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னெரிட்டன்ஸ் வரும்போது முந்தினதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. கிளாஸ் லெவல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், கிளாஸ் லெவல் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட், இதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துடக்கூடாது. அதுவும் இதுவும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சைல்டு கிளாஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது சைல்டு கிளாஸில் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். சைல்டு கிளாஸில் கிளாஸ் லெவல் மெத்தட் வைக்க முடியுமா? எப்படி வைக்கிறது? சைல்டு கிளாஸில் ஒரு கிளாஸ் லெவல் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேனே, டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். இது எப்படி கிளாஸ் லெவல் மெத்தடாக எப்படி வைப்போம்? 2 விஷயம் பண்ணுவோமா? ஒன்று அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு டெக்கரேட்டர் ஆட் பண்ணிக்கணும். டிஸ்பிளேக்கு பிராக்கெட்டில் CLS. அவ்வளோதானே? இப்படி தானே கொடுப்போம். அப்போ இங்கே இருந்து இந்த மெத்தடை கால் பண்ணும்போது இப்போ கிளாஸ் லெவல் மெத்தட்ல இருந்து சூப்பர் ஆஃபை யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ல இருந்து யூஸ் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து கிளாஸ் மெத்தட்ல இருந்து யூஸ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி ஒன்று கொடுங்க. இப்போ நமக்கு என்ன பெரிய கஷ்டம்? இதை அப்படியே கொடுத்துட வேண்டியதானே. ஒரு கிளாஸ் மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்படி கொடுத்து சி டாட் இது மட்டும் தானே எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே கொடுத்து பார்ப்போமா? இப்போ கிளாஸ் மெத்தட்ல இருந்து கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? என்ன இதையும் வேணால் சேர்த்துக்கலாம், எதையும் சேர்த்துக்கலாம். சரி, இதை ட்ரை பண்ணுவோம். அடுத்ததை ட்ரை பண்ணுவோம். டீச் இல்லைங்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ இப்படி பண்ண முடியாது. இது புரியுதா? டைரக்டாக இப்படி கிளாஸ் மெத்தட்லேருந்து என்னால் சூப்பர் கிளாஸில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இதையெல்லாம் என்னால் கால் பண்ண முடியாது. அப்போ 3வது என்னோட அப்சர்வேஷன் நான் என்ன நோட் பண்ணிக்கலாம்? இது 3வது சினாரியோ. ஃப்ரம் சைல்டு கிளாஸ் கிளாஸ் மெத்தட்ஸ். கரெக்டா? ஃப்ரம் சைல்டு கிளாஸ் மெத்தட்ஸ் ஆக்சஸிங் எதை ஆக்சஸ் பண்ணோம்? பேரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். ஒன்றுன்னா வேணால் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி, நான் 3ஐயும் காமிச்சிட்டேன், அதனால் எரர் மெசேஜ் டிஸ்கஸ் பண்ணலை. பண்ணணும்னா பண்ணலாம். ஆக்சஸிங் பேரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டரையும் போட்டு வச்சுக்கோங்க, பின்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூசிங் எதை வச்சு?
சூப்பர் ஆஃப் இஸ் நாட் பாசிபிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைல்டு கிளாஸோட கிளாஸ் லெவல் மெத்தட்ஸ் எங்க இருக்கு? சைல்டு கிளாஸோட எங்க இருக்கு? சைல்டு கிளாஸோட கிளாஸ் மெத்தட் இந்த இருக்கா? சைல்டு கிளாஸோட கிளாஸ் லெவல் மெத்தட் எது? நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்பிளே. இதுல இருந்து நீங்க சூப்பர் ஆஃபை யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தடையும் கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ண முடியாது. அதனால தான் அது ஆர்குமெண்ட் மிஸ் ஆகுது, செல்ஃபை காணும், இந்த மாதிரியான எரர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ நான் அதை எப்படிங்க ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிற கேள்வி வந்தது. கரெக்டா? இது ஏற்கனவே பார்த்தது. இது இது கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை 2 தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா புரியும். இது வந்து சும்மா ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி அப்படிங்கிறது. அதனால அதையும் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் டக்குன்னு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் grip இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை, பொறுமையா திரும்ப ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ நான் இதை எப்படிங்க இதை எப்படிங்க ஆக்சஸ் பண்றது? கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ண முடியாது, அங்க இருக்கிற கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்னங்க பண்றது அப்படிங்கிற கேள்வி வந்துடும்ல. அங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் தெரியுமா? இப்போ அங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தட் எது? டெஸ்ட். இப்போ நான் இந்த டெஸ்ட்டை தானே கால் பண்ணணும். இங்க பாருங்க, சூப்பரே யூஸ் பண்ண போறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா. சூப்பர் ஆஃப் யாரோட சூப்பர் கிளாஸ்? சைல்டோட சூப்பர் கிளாஸ். சைல்டு பேர் என்னது? கேபிட்டல் சி. சூப்பர் ஆஃப் சி கமா சிஎல்எஸ் அப்படி வேணும்னா இப்படி கொடுத்துட்டு அங்க இருக்கிற மெத்தட் நேம், அங்க இருக்கிற மெத்தட் நேம் என்ன? டெஸ்டா? அதில் என்னங்க பேர் வச்சிருக்கோம்? டெஸ்ட் தானே வச்சிருக்கோம். டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொடுத்துட்டு சிஎல்எஸ். ஏன்னா நீங்க கிளாஸ் மெத்தட்ல இருந்து ஆக்சஸ் பண்றீங்க, அதனால இங்க செல்ஃப் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலாக தான் சிஎல்எஸ். இது புரியுதா? கிளாஸ் மெத்தட்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு அப்ரோச் இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எட்ஜ் சினாரியோவா இருக்கும். எட்ஜ் சினாரியோனா எப்போவாவது யூஸ் பண்ற சினாரியோவா இருக்கும். ஆனா இப்படியும் சினாரியோஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சைல்டு கிளாஸோட கிளாஸ் மெத்தட்ல இருந்து நான் சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும்னா வழக்கமான சூப்பர் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் சூப்பர் ஆஃப்னு கொடுத்து சைல்டோட நேம் கொடுத்து சிஎல்எஸ் கொடுத்து இப்படி இந்த அப்ரோச்சில் தான் போகணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சினாரியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பின்னாடி இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு இது ஏன் அப்படிங்க இந்த அதாவது என்ன சொல்றது, இந்த சின்டாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சூப்பர் ஆஃப் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அப்போ கிளாஸ் மெத்தட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது திணறிடக்கூடாது. ஒரு கிளாஸ் மெத்தட்ல இருந்து எனக்கு அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த சினாரியோ சொல்றேன். சரியா? இதை முடிச்சுட்டு சொல்லுங்க. நம்ம அடுத்த இதோட கிட்டத்தட்ட இன்னெரிட்டன்ஸை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க அவ்வளோதான் இன்னெரிட்டன்ஸ். நம்ம அடுத்த டிஸ்கஷனுக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறத அப்போ மறந்துடாமல் இன்னெரிட்டன்ஸ் படிக்கும்போது, இன்னெரிட்டன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் லெவல் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன, சரியா, கிளாஸ் மெத்தட்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, இதெல்லாம் ஒரு ரீகேப் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னெரிட்டன்ஸ் பாருங்கள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு. அப்போ அடுத்த டிஸ்கஷன் போகலாங்களா? சரி, அப்போ அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்லாம் ரொம்ப பேசிட்டோம் நம்ம. பாலினா நிறையங்க, மார்ஃப்னா வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த கதையெல்லாம் பேசியாச்சு. அப்போ பாலிமார்பிசம்னா மெனி ஃபார்ம்ஸ், பொதுவாக மெனி ஃபார்ம்ஸ் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது. அப்போ இது பாலிமார்பிசம்னா மெனி ஃபார்ம்ஸ்னா என்னன்னே எனக்கு தெரியலையே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே பாலிமார்பிசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஆமாம், நீங்களே சொல்லுங்க. பிரிண்ட் ஹை ப்ளஸ் 5 இதோட அவுட்புட் என்ன? பிரிண்ட் 5 + 5 இதோட அவுட்புட் என்ன?
print hi into 3 இதோட அவுட்புட் என்ன, print 5 into 3 இதோட அவுட்புட் என்ன. இந்த நாலுத்துக்கும் வேற வேற அவுட்புட் தாங்க வரும், ஏன்னா வேற வேற டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே பாலிமார்பிசம் தெரியும்னு அர்த்தம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு பேசுவாங்க, ஏன்னா பிளஸ் மல்டிப்ளை இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அப்போ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிறதே பாலிமார்பிசமோட ஒரு டைப் தான். இதோட சேர்ந்து அப்போ வேற என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. இதே மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் இருக்கு, இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இருக்கு. அப்போ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னது, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஒரே ஆப்ரேட்டர் வேற வேற வேலை செய்யறது. அப்போ ஒரே மெத்தட் வேற வேற இன்புட் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரே ஆப்ரேட்டர், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஆப்ரேட்டர், இதுவும் ஒரே ஆப்ரேட்டர். இந்த ஒரே ஆப்ரேட்டர் இங்க வேற வேற இன்புட், இங்க இன்புட் வேற கொடுக்குறீங்க, இங்க வேற இன்புட் கொடுக்குறீங்க, வேற வேற இன்புட்டுக்கு வேற வேற மாதிரி வேலை செஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். அப்போ ஃபங்க்ஷன் இல்ல மெத்தட் வேற வேற இன்புட்டுக்கு வேற வேற மாதிரி வேலை செஞ்சா அது பேர் மெத்தட் ஓவர்லோடிங். கன்ஸ்ட்ரக்டர் வேற வேற இன்புட்டுக்கு வேற வேற மாதிரி வேலை செஞ்சா அது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். இது ஒரு ஏரியா பாலிமார்பிசம்ல. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே, ஆமா அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இதே மாதிரி மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தான் முதல்ல இன்ஹெரிட்டன்ஸை பார்த்து வச்சது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா, இதெல்லாம் படிச்சுக்கிறதுக்கு இது ரெண்டையும் புரியறதுக்கு உங்களுக்கு என்ன புரியணும், இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது புரியணும். அது புரிஞ்சாதான் இது புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா மொத்தத்துல ரொம்ப ஈஸியான ஏரியா மெத்தட் ஓவர் ரைடிங், பாலிமார்பிசம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஏரியா. உட்காந்து பார்த்தா ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்திலேயே கடகடன்னு பார்த்துடலாம். இது தவிர பைத்தான் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்கா இதுல, அப்படி இதெல்லாம் ஜென்ரலா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும். பைத்தான் வந்து ஒரு டக் டைப்பிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே உங்ககிட்ட பேசியிருப்பேன், நடந்து போறது வாத்துங்கிறத பார்த்தாலே தெரியாதா வாத்துன்னு, அதுக்கு முன்னாடி வாத்துன்னு எழுதி ஒட்டணுமா அப்படிங்கிறதான் பைத்தான் கேட்குற கேள்வி. அந்த கேள்வியில தான் இப்போ நான் நம்பர் ஈக்குவல்ஸ் 5னா இது நம்பர்னு பார்த்தாலே தெரியலையா, இதுக்கு முன்னாடி இன்டீஜர்னு எழுதணுமா அப்படிங்கிறதான் பைத்தானோட கொஸ்டின். அப்படிதான் பைத்தான் லாங்குவேஜே செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ டக் டைப்பிங்னா என்னதுங்க, இதை நீங்க டக் டைப்பிங்னு எப்படிங்க சொல்றீங்க? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. எப்படி, இப்போ நான் பாருங்களேன், டக் டைப்பிங் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னா, நான் 2-3 கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிளாஸ், இப்போ எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், பைக், சரியா, கிளாஸ் பைக். இப்போ இ பைக் இருக்கு, பெட்ரோல்ல ஓடுற பைக் இருக்கு, டீசல் பைக்ஸ் எதுவும் இல்லை இல்லை, சரியா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டெஃபினிஷன் ஃபில், பெட்ரோலோ டீசலோ ஃபில் பண்ண போறோம், சரியா. ஒரு கிளாஸ், ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள், அப்போ பிரிண்ட் ஃபில் பெட்ரோல் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ கிளாஸ் கார் இல்லை லாரின்னு வச்சுக்கலாமா, லாரி டெஃபினிஷன், லாரிலையும் ஃபில் பண்ணணும்ல, செல்ஃப். இன்னும் லாரிலாம் வந்த மாதிரி தெரியல, அதனால பிரிண்ட் ஃபில் டீசல் அப்படின்னு கொடுத்துக்கலாமா. சரி, ஃபில் டீசல்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ கிளாஸ் கார், இ கார் வச்சுக்கலாமா, இ கார் செல்ஃப். இங்கேயும் பிரிண்ட் ஃபில் இருக்கும்ல, ஃபில் கரெக்டாங்க. சரி, ஃபில்லே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஃபில் சார்ஜுன்னு வரணும்னே, ஃபில் பவர் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், vehicles அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த கிளாஸ்ல ஃபில்லை யூஸ் பண்ண இது முடிந்ததும் ஓவர் ரைடிங், ஓவர் ரைடிங் தான் சொல்றேங்க, ரொம்ப ஈஸி ஓவர் ரைடிங் சொல்றேன். கிளாஸ் vehicles அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன், சரியா. கிளாஸ் vehiclesனு கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ்ல சார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இந்த சார்ஜுங்கிற ஃபங்க்ஷனுக்கு
ஃபில்லுன்னு வேணா வச்சுக்கலாமா? ஃபில் செல்ஃப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுட்டு print get ready for read அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுலலாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லை இல்லையா? இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுல. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த ஃபில் மெத்தடே யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். சரியா? லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்படி ஒன்று பண்ணுறது கரெக்டானு பார்த்து சொல்லுங்கள். இப்படி லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் எனக்கு என்னென்னலாம் வேணும்? எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் பைக் வேணும். பைக்கோட ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும். இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதலாம். இங்கே பாருங்கள், 2 விஷயத்தையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பைக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். பைக்குக்கு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி. காருக்கு லாரிக்கு எல்லுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி. லாரிக்கு எல்லுன்னு ஒரு ஆப்ஜெக்ட், காருக்கு சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி 3ஐயும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்படி கிரியேட் பண்ணிட்டு இந்த 3ஐயும் வச்சு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எப்படி லிஸ்ட் ரெடி பண்ணுறது? பி கமா எல் கமா சி. இது உங்களுக்கு யாருக்கும் புரியாமல் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இங்கே இடத்துல சார்ஜ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். செல்ஃப் ஒரு ஃபங்க்ஷன், சும்மா சார்ஜ்னு ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல சார்ஜ்னு வச்சு இப்படி வச்சுக்கிட்டோமா ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். சரியா? இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஃபில்லை கால் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொன்றா எடுத்து நான் பண்ண போகிறேன். எப்படி? இப்போ நான் இந்த இடத்துல ஃபார் ஓபிஜே இன் மை லிஸ்ட் ஓபிஜே டாட் என்ன பேர் வச்சுருக்கோம்? சார்ஜ் ஆஃப் ஓபிஜே அப்படின்னு கொடுத்தாச்சு. இது புரியுதா உங்களுக்கு? நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல கிளாஸ் பைக், அதுவும் ஃபில் பண்ணுது. கிளாஸ் லாரி, அதுவும் ஃபில் பண்ணுது. கிளாஸ் இ கார், அதுவும் ஃபில் பண்ணுது. ஆனால் 3த்துலேயும் ஃபில்லுங்கிறதுக்கு வேற வேற டெஃபினிஷன். ஒன்றில் பெட்ரோல் போடணும், ஒன்றில் டீசல் போடணும், ஒன்றில் பவர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். கிளாஸ் வெஹிக்கிள்ஸ் அதில் பொதுவாக கெட் ரெடி ஃபார் ரைடுன்னு கொடுத்து வச்சுட்டேன். இப்போது 4 கிளாஸ் வச்சுருக்கேன். 4ல் 3 இந்த கிளாஸ் தேவையில்லை தான் வச்சுருக்கேன், என்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். டிஎல்சின்னு, அதாவது என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, ஒரு லாரி இருக்குது, ஒரு கார் இருக்குதுன்னு அர்த்தம். இது 3ஐயும் ஒரு லிஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் இருந்து இந்த சார்ஜுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த சார்ஜ் இன்டர்னலாக இந்த ஃபில்லை கால் பண்ணுது. அப்போ ஃபில்லை கால் பண்ணும்போது எந்த ஃபில் கால் ஆகும்? இதுதான் கேள்வி. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இன்னரிட்டன்ஸ்லாம் அப்ளை பண்ணல. இந்த ப்ராக்கெட்டில் லாரியிலேருந்து பைக் வந்தது, பைக்லேருந்து கார் வந்தது, அந்த மாதிரிலாம் பண்ணலை. இ காரா? ஆமாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணலை. கரெக்டா? இப்போ எந்த ஃபில் கால் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. அப்போது நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட், இப்போ நான் லாரியை கொண்டு போய் நிறுத்திட்டு இப்போ எனக்கு வந்து என்ன தமிழில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எரிபொருள் நிரப்பணும்னு சொல்கிறேன். பெட்ரோல் ஊத்துறவருக்கு தெரியாதா லாரினா கண்டிப்பாக டீசல் தான் ஊற்றணும் அப்படிங்கிறது தெரியாதா? ஒரு இ காரை கொண்டு போய் நிறுத்திட்டு நான் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன். பார்த்தோன்னே இது இ காருங்க, இதுக்கு நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அவர் கண்டிப்பாக பெட்ரோலையோ டீசலையோ எடுத்து ஊற்ற மாட்டார்ல, பார்த்தே கண்டுபிடிச்சிருவார்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட், இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் 3 ஆப்ஜெக்ட் இருக்குது பிஎல்சின்னு. 3 யாரு? பைக், லாரி, இ கார், 3 பேரும். இந்த 3ல் ஃபர்ஸ்ட் எது கால் ஆகும்? இந்த லூப் 3 தடவை ரன் ஆகுமா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன போகும்? பைக் போகும். பி டாட் ஃபில்லுன்னு கொடுத்தோடனே பைக் டாட் ஃபில்லுக்கு போயிடும். புரியுதா? அடுத்து லாரி, அடுத்து இந்த லூப் ரன் ஆகும், எல் போகும். எல் யாரு? லாரியோட ஆப்ஜெக்ட். லாரி டாட் ஆப்ஜெக்ட் ஃபில்னு கொடுத்தோடனே லாரியோட ஃபில்லுக்கு போயிடும். அடுத்து இ கார்னா இ காருக்கு போயிடும். இப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது புரியுதா? நேம் எரர் செல்ஃப் இஸ் நாட் டிஃபைன்டா? எங்கங்க? லைன் நம்பர் 10. இங்கே செல்ஃப் கொடுத்து வச்சுட்டேன் பாருங்க. இது புரியுதா? இதுதான் டக் டைப்பிங். எந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்க அந்த ஆக்ஷன் பண்றீங்களோ அந்த ஆக்ஷனுக்கான ஆக்டிவிட்டியை பைத்தான் தன்னை போல செய்யும் அப்படிங்கிறது தான் டக் டைப்பிங். இது புரியுதா? இதுல எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இதுல ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிறதுல. கரெக்டா?
வெஹிக்கிள்ஸ் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணலை, வேணா பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். இந்த 3த்துக்குமே 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த சார்ஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த சார்ஜ் ஃபங்க்ஷன் தான் போய் ஃபில்லை கால் பண்ணுது. அப்போது நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்கான ஃபில் கால் ஆகுது. இந்த அப்ரோச் தான் இது ரன் டைமில் நடக்குது. இந்த அப்ரோச் தான் டக் டைப்பிங் அப்படின்னு பேரு. டக் டைப்பிங் ஃபிலாசபி அப்படின்னு இதுக்கு பேர். இதை ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. டக் டைப்பிங் இன் பைத்தான் அப்படின்னு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இருக்கா, இதெல்லாம் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது டக் டைப்பிங்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. இது புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க, சொல்றேன். இந்த வாரத்துக்கான பிளான் என்னங்கிறது சொல்றேன். பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்காப்சுலேஷன்லாம் நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கணும். அது ஒரு புதன்கிழமை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்குறோம். நெக்ஸ்ட் செவ்வாயா வியாழன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்குறோன்னு வைங்க. வெள்ளிக்கிழமை ஃபைல் ரீடிங்கையும் முடிச்சிருவோம். வெள்ளிக்கிழமை வந்து இதையும் முடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மறுநாளில் முடிப்போம். வெள்ளி சனியில் ஃபைல் ரீடிங்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் முடிச்சிருவோம். சரியா? அப்போது ஓரளவு பைத்தானோட கோர் பேசிக்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெக்கரேட்டர்ஸ்னா என்ன, இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கிளாஸஸ் போகணும். அதுக்கான டாபிக்ஸ்லாம் சொல்கிறேன். சரியா? அப்போ அடுத்த வாரத்தில் நம்ம ஓரளவு அடுத்த வாரம் மிட்லேயோ இல்லை அடுத்த வாரம் நிறைவுலையோ நம்ம வந்து ஓரளவு பைத்தானை முடிச்சிருவோம்னு நம்புகிறேன். சரியா? சரி, அப்போ நம்ம நாளை சந்திக்கலாம்.